நல்ல விஷயங்கள விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா பரவும். அதுதான் மனிதர்கள ரொம்ப வெகுவா அட்ராக்ட் பண்ணவும் செய்யும். அப்படிதான் நம்ம இப்ப இருக்கிற இந்த சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே. ஆக்சுவலா நான் வந்துட்டு மைண்ட் ரிலேட்டடா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நான் இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால, சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள நல்ல விஷயங்கள உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுனால, எப்பவுமே ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அத பத்தின கன்டென்ட் மாத்திரம் இல்லாம என்ன நானே ரிசர்ச் பண்ணுவேன். என்னுடைய மைண்ட் செட்ட இதுல வந்துட்டு ஒரு ரிசர்ச் சென்டரா வச்சு நான் அதை அனலைஸ் பண்ணி நான் எப்படி ஃபீல் பண்றேன், எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போறேன், இது மாதிரியான ரிசல்ட் எல்லாம் எடுத்து அதை உங்களுக்கு இங்க காணொலியா நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஒரு மாத காலம் தொடர்ந்து நான் வந்துட்டு யூடியூப வந்துட்டு வாட்ச் பண்ணேன். அதில ரேண்டமா என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வருதோ, மேபி அது வந்துட்டு ஒரு சீரியல் கிளிப்பா இருக்கலாம். இல்ல ஒரு சின்ன ஷார்ட்ஸா இருக்கலாம். யாரோட ஷார்ட்ஸா வேணாலும் இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கும்போது உண்மையிலுமே நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க. வித்தின் 2 டேஸ்ல ஐ ஃபெல்ட் டூ டாக்ஸிக். அதாவது எனக்கு ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப நான் டிப்ரஸ் ஆகி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கு வர ஆரம்பிச்சது. எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பு, எல்லாத்துலயும் விரக்தி, எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு நெகட்டிவான தாட்ஸ். லைஃப்ல வந்துட்டு இனிமே எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னது இது? அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலா எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்தது. ஸோ அப்ப நான் யோசிச்சேன். ஸோ இதை எத்தனை பேர், எத்தனை கோடி மக்கள் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஏற்கனவே நம்மளுடைய வாழ்க்கையில, அவரவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட சொந்த பிரச்சனைகள் இருக்கு. நிம்மதி இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்னால இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா, இல்ல ஒரு நல்ல விஷயங்கள கத்துக்கிற, தெரிஞ்சுக்கிற ஒரு இடமா இந்த சோஷியல் மீடியா இருக்கும் அப்படின்னு மக்கள் அதை நம்பி பார்க்குறாங்க. ஆனா, அதுக்குள்ள கண்ட குப்பைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது மக்களுடைய மனநிலை இன்னும் ரொம்ப டாக்ஸிக்கா மாத்துது. குறிப்பா இந்த சீரியல் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பெண்களுடைய மனநிலையை இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமா வந்துகிட்டு ஒரு சைக்கோ ரிலேட்டடா வந்துட்டு கொண்டு போற அளவுக்கு கூட மாத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சீரியல்ஸ் தான் இப்போ எல்லா டிவி சேனல்ஸ்லயுமே காமிக்கிறாங்க. ஸோ தயவு செய்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்க மனநிலையை தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு பாதிக்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுற நல்ல விஷயங்கள் கொடுக்குற சேனல்ஸை திரும்ப திரும்ப பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் அதற்கு பிறகு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அதில் வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்குது. அது போக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்களும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு தலைவலியை வந்துட்டு இன்வைட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய மனநலம் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.